577 அப்படிதான் வரணும். இப்ப 2 முறை 5 சொல்லியாச்சு. 577. அதுதானே. அப்ப 5 சொன்னது யாரு? அது வேற யாரும் சொன்னாக்குமே. 2 டிப் நீங்க 5 சொன்னா இல்லையா? அதுதானே. அப்போ 5 அதுக்கப்புறம் 75. அப்போ 5575 அப்படியா? பேஜ் வந்து இருக்காது. உங்களோட பெயர் வசனம். சூரத்துல் கியாமஹ். சூரத்துல் கியாம் வசனம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆ ஃபர்ஸ்ட்ல இருந்து உஸ்தாத். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சூரத்துல் கியாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து 575 ஆன்சர் பண்ணல. 77. நீங்க 575 அதான் பார்த்து ஸ்டார்ட். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة. லவ்வாங்கிறது போல எப்படி வரணும்? லவ்வா சரியாது. லவ்வாம. வெரி குட். இப்பதான் மாறுது. அது என்னது? சொன்னாதான் உஸ்தாத் நாங்க மாறுவோம் அல்லது மாற மாட்டோம் அப்படிதானா? லவ்வாம லவ்வாம விளங்குதா? அப்படி மாறுது. அது ஏன் மாறுது இல்ல? சரி போதும். ولا أقسم بالنفس اللوامة. أيحسب الإنسان أن لن نجمع. தேர்ட் சவுண்ட் முன்னால வர எழுத்திலிருந்து மிக தெளிவாக வர வேண்டும், பிரித்து வர வேண்டும். أيحسب الإنسان எப்படி இருக்குது? أيحسب الإنسان أن لن نجمع عظامه. بلى قادرين على أن نسوي بنانه. بل يريد الإنسان ليفجر أمامه. يسأل أيان يوم القيامة. فإذا برق البصر فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر. يقول الإنسان يومئذ أين المفر. كلا لا وزر إلى ربك يومئذ المستقر. ينبأ وخسف القمر فإذا برق البصر وجمع الشمس والقمر كلا لا وزر. இந்த வசனம் எல்லாத்துலயும் ராவானது இறுதியில எப்படி முடியுது? ஷத்ராமல். ஐனல் மஃபர் யௌமஇதினில் முஸ்தகர். ரெண்டுலயும் என்ன இருக்குது கடைசியில? பொம்மா.
லம்மாவா? ஆ, எதுல உஸ்தாத்? நான் இப்ப கடைசி 2 வருஷம் ஓதினேன். எதெல்லாம் ஓதினேன் என்ன கேட்கப்படாது. கொரோனா தானே பாக்குறீங்க. ஐநூறு நஃபர். முஸ்தகர், மஃபர் எதுல முடியுது ரெண்டும்? ரோல. அது சரி, வெரி குட். ரால தான் முடியுது. ராக்கு என்ன வச்சு குறியீடு? ம், ஷத்தா. ஷத்தா. அப்போ எல்லாம் ஒன்று ஒரே மாதிரி உச்சரிச்சா யார் கண்டுபிடிக்க? நீங்க சத்து வச்சு ஓதுறீங்களா, சது வைக்காம ஓதுறீங்களான்னு சரி. நீங்க ஒரு வித்தியாசம் இல்லாம தானே ஓதுனீங்க. மஃபர், மஃபர், வசர், கமர், கமர், பசர் இப்படிதான் ஓதுனீங்க. ம். அப்ப என்ன வித்தியாசம்? தேவையில்ல வித்தியாசம் அப்படியா? சத்து சும்மா விளையாட்டு போட்டி அப்படியா? இல்ல. எப்படி வரணும்? சத்து எங்க போயிட்டப்ப வெட்டி போட்டாச்சு குரான்ல. இப்ப நீங்க உச்சரிச்சு ஓதாட்டி அப்படித்தான் முடிவு எடுக்கணும். கொண்டு வெட்டி போட்டாச்சு தேவையில்லை அப்படித்தானே? ஹெவியா ஓதணும். ஹெவியா ஓதணுமா? இங்க ஹெவியா ஓதுறது சாஃப்டா ஓதுறதுல முக்கியம். இங்க சத்த உச்சரிக்கணும் அதான் தேவை. ம். ம். إلى ربك يومئذ இல்ல, أين யௌம ஈதினில் அப்ப யௌம ஈதினில் யாதான் வந்து யௌம ஈதினில் ஈட உச்சரிப்பு வரணும். إلى ربك يومئذ என்னன்னா إلى ربك يومئذ المستقر. முஸ்தகர், ஷத்த எடுக்கணும். முஸ்தகர், இர், ராட உச்சரிப்பு. وآخر அதெல்லாம் ஓகே. மஃபர், يقول الإنسان يومئذ أين المفر إلى ம். ربك يومئذ المستقر. மற்றதெல்லாம் ஓகே. وآخر ஷத்துக்கும் ஷத் இல்லாமல் வருகின்ற இடங்களுக்கும் இடையில தெளிவான உச்சரிப்பிட வேறுபாடு எடுத்து ஓதணும். ஜாஸ்தியா இது மிக முக்கியமான விஷயம். நாங்க நிறைய இடத்துல ம். கவனிக்க தவறிய விஷயம் இது. ம். ம். إلى ربك يومئذ المستقر. ينبأ الإنسان يومئذ بما قدم. யௌம ஈதிம் அப்ப யாதான் வந்து அப்படிதானே? அலிஃப் வரல. யௌம ஈதிம் பிமா கத்தம யாதான் வருது. நீங்க அலிஃப் உச்சரிக்கலையே. ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر. பிமா பல பிமா قدم وأخر. குறிப்பாக 3 எழுத்துக்கள். அவசரமா நீங்க பழைய ட்ரெக்குக்கு போறீங்க. குறிப்பாக மீம். குறிப்பாக மிக 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 நிறைய இடங்கள்ல உங்களோட மீம் உங்களை அறியாம சும்மா ஷ்ன்னு சொல்லி உங்களோட பழைய ஓதலுக்கு உங்களோட கூட்டி கொண்டு போகுது. அது பிழை. ரெண்டாவது அலிஃப். யௌமஇதினில் முஸ்தகர் யௌமஇதின் பிமா கத்தம வஅخر. யாட சவுண்டுக்கு அப்படியே பெய்யுது. அது பெரிய பிழை. ஜாசியா இந்த உச்சரிப்பு கொண்ட்ரோல கட்டுப்பாட்டை உங்களோட கையில நீங்க வச்சு கொள்ளலண்டால் எல்லாம் பிரச்சனை தான் போகும். சரி போதுங்க. ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر. بل الإنسان على نفسه بصيرة. با அல்ல بصيرة. بصيرة. بل الإنسان على نفسه بصيرة.
ولو ألقى معاذيره لا تحرق به பிள்ளையே துஹர்ரிகு ரா ஹெவி அப்படியா ஷத்து வச்சதெல்லாம் ஹெவியா ஓதணும் அப்படியா சட்டம் முடிக்குதா இல்ல நீங்க தானே ஓதுனீங்க துஹர்ரிகு நான் ஓதல لا تحرك به لسانك لتعجل به تحرك به تحرك تحرك என்று வரக்கூடாது لا تحرك به لسانك لتعجل به لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانه كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي சரி அவ்வளவுதான் அதுல அப்படி நிப்பாட்டுறல இந்த வசனத்தை ஓதுக்கு ஒழுங்கு கொண்டீங்க நிப்பாட்டி ஓதலாம் பிரச்சனை இல்ல அப்படி இல்லைன்னு சொன்ன பாருங்க كلا إذا بلغت التراقي وقيل من راق நான் சிஸ்டம் அப்படின்னு ஒழுங்கு பார்ப்போம். இந்த சீன் அர்த்தம் என்னடால் சீன்ல நாங்க சைலண்ட் ஆகணும் நிப்பாடக்கூடாது ஸ்டாப் பண்ணி போறது போல தெரியுதானே كلا إذا بلغت التراقي وقيل من راق وقيل من وقيل من كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق يقول إلى الكلام كبرى بالساق விளங்கணும் கலக்கிறது தெளிவாக விளங்கணும் والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق ஜாசியா 30 வருஷம் வந்திருக்கீங்க எத்தனை பேல வந்திருக்கிற ஒரு பேல 2 பேல 3 4 எத்தனை 5 5 தானா 5 வந்தாலே பெரிய விஷயம் 5 பேல தானே 5 பேர் நல்லா கூட ஜாசியா நீங்க ஈக்கிற லெவலுக்கு கூட நீங்க சரியா 1 பேஜ் கூட நம்ம ஓதல அப்படித்தானே 1 பேஜ் கூட ஃபில் பண்ணல ஆகவே
இந்த பேஜ திருப்பி ஓதணும். நாளைக்கு எப்படி? நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் அப்படியா? ம் எத்தனை மணிக்கு ஸ்கூல் வரீங்க? நாளைக்கு ஜும்மா நாளைக்கு எத்தனை மணிக்கு வளமையான டைம் ஸ்கூலுக்கு வர அப்படியா? 6க்கா வர? ம் என்ன அப்படிதானே? ஆமா உஸ்தாத். சரி, ஓகே. நாளைக்கு தான் உங்களோட அடுத்த கிளாஸ் நடக்கும். சண்டே கிளாஸ் நாளைக்கு நடக்கும் பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனங்கள் திருப்பி ஒரு முறை ரிப்பீட் பண்ணணும். அதான் முக்கியம். டெஸ்ட்ல இருந்து ஓதணும். பிள வரும். ம் பிழைய 2 அல்லது 3க்குள்ள மட்டுப்படுத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி உஸ்தாத்.